நாம நினைச்ச மாதிரியே நாம மிஷினை கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுக்கான நேரம் வந்துருச்சு. கெமிக்கலை இப்ப தண்ணியில போட்டுடலாம். எவ்வளவு ஜாலியா ஸ்விம்மிங்க என்ஜாய் பண்ற பாத்தியா? ஓ அது என்ன? அவனுக்கு பின்னால என்னது? ஷார்க்காச்சே. சுவாமி சுவாமி, தண்ணில இருந்து முதல்ல வெளியில வா, உனக்கு பின்னால ஷார்க் வருது. அச்சா, இங்க ஷார்க் இருக்கா? இங்கயா? இல்ல இங்கயா? பின்னாடி இருக்கே, காப்பாத்துங்க. நான் இல்ல. அச்சோ, டவலு போச்சே. விட்டா இதையும் அவுத்துரும் போல இருக்கே. காப்பாத்துங்க. சிவா, கடல்ல இருந்து ஷார்க்ஸ் எல்லாம் வெளியில வந்துருச்சுப்பா. சீக்கிரமா போலீஸ கூட்டிட்டீங்க வா ப்ளீஸ். ஓடுங்க. ரேவா, சுவாமி அங்கிள் ஃபோன் பண்ணிருந்தாரு. அவர் ஏதோ வித்தியாசமா பேசிட்டு இருந்தாரு. பீச் அப்புறம் ஷார்க்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் அங்க போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால அங்க என்ன நடக்குதுன்னு நீ போய் பார்த்து செக் பண்ணி சொல்ல முடியுமா ரேவா? ஓகே சிவா. இங்க பாருங்க, அதே யூடி நம்ம பீச்ல ஷார்க் எல்லாம் சுத்திட்டு இருக்கோம். சீக்கிரம் வாங்க போலாம். ஓடுங்க. அம்மா, சீக்கிரம் ஓடுங்க. ஊருக்குள்ள ஷார்க்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஓடுங்க. இவர் என்ன பயத்துல என்னென்னமோ உளறிட்டு போயிட்டு இருக்காரு. தண்ணியை விட்டு ஷார்க் எங்கயாவது ஊருக்குள்ள வருமா? ஐயோ ஆதி, அங்க பாரு, நிஜமாவே ஷார்க் தண்ணியை விட்டு நிலத்துல வந்துட்டு இருக்கு. அங்க பாரு. நீங்க ரெண்டு பேரும் அநியாயத்துக்கு பயப்படுறீங்கப்பா. இந்த சின்ன ஷார்க்குக்கா இவ்ளோ பயம்? என்ன மாதிரி ஒரு மாவீரன் இருக்கும்போது நீங்களும் பயப்படலாமா? மம்மி! அட, நான் ஒன்னும் உன்னோட மம்மி இல்லப்பா. என்னோட பேரு ஆதி. குட் மார்னிங். இந்தாங்க உங்களோட குட்டியை பத்திரமா பாத்துக்கோங்க. அம்மாடி, ஓடும்போது சொல்லிட்டு ஓடக்கூடாதா? கொஞ்சம் விட்டுருந்தா ஷார்க் என்ன கடிச்சே சாப்பிட்டுருக்கோம். காப்பாத்துங்க. ஹெல்ப் சிவா, என்ன காப்பாத்து. கான்ஸ்டபிளே, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? யாரோ இந்த ஊர்ல ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுட்டாங்க. ஊருக்குள்ள தண்ணியை விட்டு ஷார்க் வெளியில வந்ததா சொல்றாங்க. நீயே சொல்லுப்பா, ஷார்க்கால எப்படி தண்ணியை விட்டு ரோட்ல நடந்து வர முடியும் சொல்லு? அது தண்ணியில இருக்கிற அனிமல் தானே. ஐயா லட்டு சிங் ஐயா, ஷார்க் வந்துகிட்டு இருக்குங்க. எங்க? அட, இந்த மனுஷங்கள்லாம் என்னங்கப்பா, யாராவது ஒரு வதந்தியை கிளப்பி விட்டா அதையே நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஷார்க்கால எப்படி தண்ணியை விட்டு ரோட்ல நடக்க முடியும்? லட்டு சிங் சார், ஷார்க் உங்க பின்னால நிக்குது. சொன்னா நம்புங்க, ஓடிடுங்க. அட, எதுக்காகப்பா தேவையில்லாம இப்படி பயந்து ஓடுறீங்க? எஸ் கமேன். யாரு? யாருப்பா? யோ கான்ஸ்டபிளே, ஏன் அப்படி செவத்துக்கு பின்னால பள்ளி மாதிரி ஓட்டி நிக்கிற? நாடி திரும்பி பாருங்களேன் சார். ஏன் பின்னால என்னய்யா? பின்னால யாருமே இல்ல. என்ன விடு, எங்க அம்மாட்டே சொல்லு, என்ன விடு.
விடாம துரத்துது. ஓடுங்க ஓடுங்க. நீங்க எதுக்காக என் பின்னாடியே வரீங்க? காப்பாத்துங்க. அடடா எங்க போறதுன்னு தெரியலையே. காப்பாத்துங்க. சிவா காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ஷார்க்ஸ் வந்துருச்சு. என்னையா சொராமீனெல்லாம் நிலத்துக்கு வந்துருச்சு. சொராமீனை கடலுக்கு திருப்பி அனுப்புற ராகத்தை பாடுறேன் பாருங்க. ஆனா தாத்தா இது பாட்டு பாடுறதுக்கான நேரம் கிடையாது. இப்போ இங்க இருந்து ஓட வேண்டிய நேரம். வாங்க ஓடிடலாம். பேம் பேம், நான் பாட்டு பாடி அதை உள்ள அனுப்புறேன். பாட்டுக்கிட்டே இரு. ஊருக்குள்ள வடாம தாருகமா ஓடுடு, தாருக ஓடுடு, சொரா வீடு ஓடுடு, சொரா வீடு ஓடுடு. அடேங்கப்பா தாத்தா பிரமாதம். உங்க ராகத்தை கேட்டு அந்த ஷாக்ஸ் எல்லாம் இங்க இருந்து ஓடி போயிருச்சு தாத்தா. சூப்பர். தேங்க்யூ தாத்தா. தேங்க்யூ சோ மச். வாங்க ஐயா, என் கூட வீட்டுக்குள்ள வாங்க. பல ராகங்கள் இருக்கு, பாடி காட்டிடுறேன். மறுபடியுமா தாத்தா? இன்னைக்கு இந்த ராகம் போதும், நாளைக்கு வரேன். பாய் பாய். சிவா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும். எங்க மாவீரன் ஆதியோட முகத்தை நீ அப்ப வந்து பாத்துருக்கணும் சிவா. ஆமா ஆமா, நீங்க ஓடாம அப்படி நின்னீங்க பாருங்க. யார் பயமுறுத்துனது யார் பயந்ததுங்கிறது இப்ப பாயிண்டே கிடையாது. ஷார்க் எப்படி இப்ப சிட்டிக்குள்ள வந்ததுங்கிறது தான் விஷயமே. ஷார்க் ஒருவேளை தண்ணிக்கு வெளியில வந்தா கூட அதால ரொம்ப நேரம் தண்ணிக்கு வெளியில இருக்க முடியாது. அப்புறம் எப்படி சிட்டிக்குள்ள வந்துச்சு? சிட்டிக்குள்ள ஷார்க்க வரவிடாம எப்படி தடுக்கிறதுங்கிறத பத்தி தான் நாம யோசிச்சாகணும். சிவா, நம்ம எதுக்கும் கொஞ்சம் லட்டு சிங் சார் கிட்ட பேசி பப்ளிக் யாரையும் கொஞ்ச நாளைக்கு பீச் பக்கம் போகாம இருக்கணும்னு சொல்லணும். பாதுகாப்புக்கு கரண்டாலான வேலி போடுறது நல்லது. அப்பதான் ஷார்க் அந்த தண்ணியை தாண்டி நிலத்துக்குள்ள வராம திரும்ப கடலுக்குள்ளேயே போயிடும். சிவா, பிரில்லியன்ட் ஐடியா ரேவா. எஸ், ஐடியானா எப்படி இருக்கணும் ரேவா? ரொம்ப சூப்பரா சொன்னேன். நானும் இதே மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஒட்டெல்லாம் கேட்கல, நான் இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தேன். சரி வந்துட்டமே, உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். சரி லட்டு சிங் அங்கிள், இப்போ கீழே இறங்குங்க. ஐடியாவை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. வந்துட்டேன். போச்சே. இப்ப இவங்கெல்லாம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கவனமா கேளுங்க. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்போதும் உங்களை காப்பாத்துறதுல ரொம்ப கவனமா இருக்கும். இப்ப இந்த வேலியை தாண்டி ஷார்க்கால வர முடியாது. வந்தா இந்த முள்ளு குத்தி கிழிக்கும். கண்டிப்பா வராது. அப்படி இந்த வேலியில என்னதான் இருக்கு? அத விளக்கமா நான் சொல்றேன். இதுல கரண்ட் பாஸ் ஆகதா இல்லையான்னு தெரியலையே. இந்த கான்ஸ்டபிள் என்ன பண்ணிருக்கான்னு தெரியலையே. இப்ப இதுல கைய வைக்கலாமா கைய வைக்க வேணாமான்னு தெரியலையே. நல்ல வேலை, இதுல கரண்ட் பாஸ் ஆகல. இது ஒண்ணு சாதாரண வேலி கிடையவே கிடையாது. இந்த வேலியில கரண்ட் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஷார்க் இத டச் பண்ண உடனே ஷார்க்குக்கே ஷாக் அடிக்கும். இப்ப இதுல கரண்ட் பாஸ் ஆகல. ஓ கான்ஸ்டபிளே, நீ இத கரண்ட் பாஸ் பண்ணு. கரண்ட் பாஸ் பண்ண சொன்ன. இதோ இப்பவே பாஸ் பண்ணிடுறேன். கான்ஸ்டபிள், வேலியில எப்படியா கரண்ட் பாஸ் ஆச்சு? சாரி சார், நீங்க தான் கரெக்டா பாஸ் பண்ணனு சொன்னீங்க. நான் பாஸ் பண்ணிட்டேன் சார். தப்பிச்சிட்டேன். எப்படியோ நான் உயிர் தப்பிச்சிட்டேன். எல்லாரும் பாத்துட்டீங்களா? இந்த வேலியில ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆகுது. இது பக்கத்துல யாராவது வந்தாங்கன்னா ஷார்க்கால இல்ல ஷாக்கால ஆபத்து உண்டு. இதனால ஷார்க்கால நம்ம ஊருக்குள்ள நுழைய முடியாது. உன்னோட ஃபுல் பிளானும் இப்போ வேஸ்டா வீணா போயிடுச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் பீச் சைடுல லேசர் ஃபென்சிங் வச்சுட்டான். இதுக்கப்புறம் நம்ம ஷாக்ஸால எப்படி ஊருக்குள்ள போக முடியும்? காப்ரா சார், நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? நான் எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். ஷார்க்கால பீச் வழியா வர முடியலன்னா என்ன, அதால கண்டிப்பா ஊருக்குள்ள போறதுக்கு வேற வழியா கண்டுபிடிச்சிடும். ஊருக்குள்ள இந்த டிரைனேஜ் தண்ணி கடலுக்குள்ள போய் கலக்குது இல்லையா, அந்த வழியா ஷார்க்கு இந்த ஊருக்குள்ள கண்டிப்பா வந்துடும். வெல் டன் சயின்டிஸ்ட்.
உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நல்லபடியா சக்சஸ் ஆகிட்டு இருக்கு. ஷார்க்ஸ் தண்ணியிலையும் தரையிலையும் சர்வைவ் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகிட்டு இருக்கு. தேங்க்யூ காப்ரா சார். ஆனா இது ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்கு. அது என்னன்னா ஷார்க்கால கொஞ்ச நேரம் மட்டும்தான் தரையில இருக்க முடியுது. அதுக்கப்புறம் அது தண்ணிய தேடி வந்துடுது. நீங்க நினைச்ச மாதிரி நடக்கணும்னா இந்த ஷார்க்குங்கெல்லாம் ரொம்ப நேரம் தரையில இருக்கணும் இல்லையா? சுறாக்கள் நிலப்பகுதிக்கு வந்திருக்க. எனக்கு என்னமோ இந்த சுறாக்கள் மேல யாரோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாதிரி தோணுது. ஆனா கரெக்டா என்ன நடந்திருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை எனக்கு அந்த பீச்சில இருந்து கொஞ்சம் தண்ணி கிடைச்சதுன்னா அதை வச்சு ரிசர்ச் பண்ணி நான் கண்டுபிடிச்சிருவேன். சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். சார், நாளை காலையில நான் உங்களுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்துடுறேன். சிவா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நீ திரும்ப கரைக்கு வர வரைக்கும் நாங்க வேலியில கரண்ட் பாஸ் பண்ணாம வச்சிருக்கோம். சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வந்துரு. ஆல் தி பெஸ்ட் சிவா. அத பாருங்க, நம்ம சிவா வெளியில வந்துட்டான். சிவா! நம்ம என்ன நினைச்சோமோ அதுதான் நடந்திருக்கு. கடல்ல இந்த பகுதியில யாரோ ஒரு குறிப்பிட்ட கெமிக்கலை கலந்திருக்காங்க. அந்த கெமிக்கலால பாதிச்ச சுறாக்கள் நிலத்துக்கு வந்து இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணுது. சார், இப்ப நாம என்ன பண்றது? முள்ளை எப்படி முள்ளால எடுக்கணுமோ அதே மாதிரி கெமிக்கலால தான் அழிக்கணும். இதோ இந்த கெமிக்கல் இத கடல் நீர்ல கலந்துட்டா மட்டும் போதும். முன்னாடி இருந்த கெமிக்கலோட ஒட்டுமொத்த பவரை அழிஞ்சு போயிடும். அதுக்கு முன்னாடி ஷார்க் எல்லாம் பழையபடி நம்ம கடலுக்கு கொண்டு போய் ஆகணும். லட்டு சிங் அங்கிள், ரேவா, ஆதி, யூடி, நான் சொல்றத கேளுங்க. நாளைக்கு ஷார்க்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். சீக்கிரம் ஓடுங்க, ஷார்க்! இங்க பாரு. புடி புடி, என்ன வந்து புடி, என்ன முடிஞ்சா புடி. வா வா வா, புடி புடி புடி, வா. இதுக்கே தலை சுத்தினா எப்படி? முடிஞ்சா என்ன வந்து பிடிச்சு காட்டு. வா வா.
சீக்கிரம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கம் ஆன். இந்த பசங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வாங்க அது என்னன்னு போய் பார்த்துட்டு வரலாம். சிவா சைக்கிள் வேகமா ஓட்டு. சைக்கிளுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் கடை எனக்கு தான்ப்பா. சீக்கிரம் போ. சிவா சீக்கிரம் போ, ரெண்டாவது கடை எனக்கு தான் கிடைக்கும். எனக்கு பயமா இருக்கு, சைக்கிளை பறக்க வையேன். இன்னும் கொஞ்ச தூரம் கடலுக்குள்ள நாம போயாகணும். இத புடி ரேவா. நம்ம சீ சர்ஃபேஸ்க்கு பக்கத்துல போகும்போது அப்போ நீ கடல்ல இந்த சொல்யூஷனை ஊத்திடு, சரியா? ஓகே சிவா. ம். வெரி குட் சிவா. நீ எங்க எல்லாரையும் காப்பாத்திட்ட. வா வா வா, வெரி குட். முதல்ல போஸ் கொடுத்தே போட்டோ எடுத்துக்குவோம். போட்டோகிராஃபர் ஸ்டைலா போட்டோ எடுங்க. அப்படியே அப்படிதான். நான் பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க வீணாக்கிட்டீங்க. கோடிக்கணக்கான பணம் எனக்கு நஷ்டமாயிடுச்சு. உங்க எல்லாரையும் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். பொதுமக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கற மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் நீங்க பண்ணவே கூடாது. அது ரொம்ப தப்பான விஷயம். லட்டு சிங் அங்கிள், முதல்ல இவரை அரெஸ்ட் பண்ணுங்க. அதுதான் என்னோட முத வேலையே சிவா. ஏய், ஐயா, இந்த சயின்டிஸ்டுக்கே காப்பு போட்டாங்களே. நீங்க சயின்டிஸ்டா இருந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னா நீங்க உங்களோட நாலேஜ தப்பா யூஸ் பண்ணிருக்கீங்க. உங்களோட பவரையும் நாலேஜையும் எப்பவும் மக்களோட நல்லதுக்காக தான் நீங்க யூஸ் பண்ணணும். You are right சிவா. நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். We are sorry. நாங்க ஷார்க்க தண்ணிக்குள்ள எப்படி அனுப்பணும் பாத்தீங்கல்ல, அது போல அதே மாதிரி உங்களையும் நான் உள்ள அனுப்ப போறேன் பாருங்க.